ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அதே சமயத்தில் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலை எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பருப்பு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை வறுக்கிறதுக்கான டைம் மட்டும்தான், மற்றபடி இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். வேர்க்கடலை ஒரு தடவை நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டு தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய பூண்டாக இருந்தால் 2-3 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு லேசாக பச்சை வாசனை போனதும் இதில் 5-6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சோம்பு சீரகம் சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை, லேஸாக வறுப்பட்டாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு இப்போ செய்கிறது மாதிரி நல்லா மாவு இருக்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்படி சப்பாத்திக்கு எப்பவும் இப்போ செய்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நல்ல மாவு நம்ம சப்பாத்திக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சு இந்த வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கோர்ஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கல. இதுக்கு தேவையான அளவு மட்டும் இந்த மசாலாவுக்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரைக்கும் போது சேர்க்காமல் அரைச்சதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பிசைஞ்ச மாவை திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இது நல்லா 3 இல்லை 2 அந்த மாதிரி பெரிய உருண்டையாக அந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா பெரிய ஷீட்டாக தேய்ச்சிக்கோங்க. அதனால தான் மாவு நல்லா பெரிய உருண்டையாக பிடிச்சி எடுக்க சொன்னேன். நல்லா பெருசாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த வேர்க்கடலை பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் மாவு இதோடு நல்லா ஒட்டும். நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியில் சேர்த்து புதுசாக நறுக்கி இது மேலே தூவி விட்டு நல்லா திரும்பவும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு அகலம் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி அளவு இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடு கார்னர் மட்டும் எடுத்துட்டு மற்ற மாவு எல்லாமே இந்த மாதிரி ஷீட்டை நல்லா அந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து இறுக்கமாக அந்த மாதிரி மசாலா பிரியாமல் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர் இருக்கிற ஷீட்டை ஏற்கனவே நம்ம சுருட்டிகிட்டு இருக்கிறதோட சேர்த்து நம்ம உள்ளே வச்சு கூட நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நேராக இந்த மாதிரி வச்சு லேசாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பிரியாத மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம திரும்பவும் தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்க்கிறதுக்காக அடியிலே மேலே நல்லா மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மசாலா நல்லா இந்த மாதிரி வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சுட்டு எடுக்கலாம். சுடுறதுக்காக தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் 2 இல்லை 3 அந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை எத்தனை போடணுமோ அத்தனை போட்டுக்கலாம். நான் 3 சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி தான் சுட்டு எடுத்துகிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே நம்ம மசாலா சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அப்படியே நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சிங்கன்னா இன்னும் அந்த ரோல் இன்னும் அகல கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக செஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி ரோல் பண்ணி சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.